சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைட்லையும் சரி நம்ம எல்லாருமே டிஎன்பிசிக்கும் சரி சிஎம்சிலுக்கும் சரி மெயில் அனுப்புகிறோம். மெயில் அனுப்பும் போது கேட்ட கேள்விக்கு கிடைச்ச பதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் வந்து இப்படி தான். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெலகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ பாடத்திட்டத்தின்படி தான் எடுத்திருக்கோம். இது வந்து அழகு 7 மட்டும்தான் நாங்கள் 10ஆம் வகுப்பு, மிச்சது எங்கே வேணாலும் போவோம். பிரச்சனை அடிப்படை நல்லா புரிஞ்சுக்காங்க. இவங்க இதை வந்து இந்த எக்ஸாமை நடத்திட்டோம் சமாளிக்கிறதுக்கான விளக்கம் தான் இது. சமாளிக்கிற இப்போ நம்ம என்னன்னா கீழே விழுந்துட்டோம், மீசில் மண் ஓட்டக்கூடாது, சமாளிக்கிறதுக்கான விளக்கம் தான் இது. இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளையே இல்லை. அப்போ என்னன்னா இது என்ன பிரச்சனைனா திரும்ப நம்ம ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு விஷயத்தில் ட்ரெண்ட் பண்ணி அதை அவங்களுக்கு திரும்ப கவனத்தின் கொண்டு போய் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஒரே விஷயம்னா இப்போ இலக்கணம் இந்த சிலபஸே இருக்கட்டும். அப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே 2 குழப்பம் இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா ஒரு வீடியோவில் முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் என்ன இந்த சிலபஸே வேணான்னு சொல்கிறோம். இந்த சிலபஸ் வரி இலக்கணம் மட்டும் கொடுத்து லாஸ்ட் யூனிட்டில் மட்டும் ஒரு 20 புலவர்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிகேல போயிட்டு சங்காலம் முதல் இக்காலம் வரை அகழ்வாராய்ச்சி தமிழ் திருவள்ளுவ மானுடம்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழையும் படிக்கிற மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது நீ கம்மியான இப்போ எப்படி தெரியுமா இருக்குது உங்களுக்கு? ஜிகேல ஒரு 7 கொஸ்டின், ஜிகேல 7 கொஸ்டின், இங்கிட்ட ஒரு 15 கொஸ்டின். 15 கூட ஒழுங்காக கேட்கல, நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒழுங்காக கேட்கல. அப்போ இந்த ஒரு 20 கொஸ்டினுக்கு நம்ம எல்லாமே படிக்க தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் 60 கொஸ்டின் வரும். இதெல்லாம் சேர்த்து இலக்கியம் ஒரு நடை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ காமராஜரை பற்றி கடிதம், காமராஜர், அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு, இவங்களை பற்றின அந்த உரைநடையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக படித்து கரெக்டாக அடிப்போம். எல்லாரும் அடித்தா அப்புறம் எப்படி சார் செலெக்ஷன் பண்ணுறதுனா இத்தனை வருஷம் எப்படி செலெக்ஷன் பண்ணாங்க? அந்த சிலபஸ் நல்லா தான் இருந்துச்சு, அது கரெக்டாகவும் படித்தாங்க. அப்போ இலக்கணமும் நல்லா படித்தாங்க. இலக்கணம் இலக்கியம் ஒரு நடை என்ன செஞ்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் ஏன் கேட்க போனாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு ரொம்ப பழைய புத்தகங்களுக்கு போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பு தமிழில் திடீர்னு கேட்டாங்க. இப்போ திடீர்னு கேட்க வந்து ஸ்டூடெண்டாக ஷாக்கிங் ஆனாங்க. ஆனால் இப்போ சிறப்பு தமிழில் கேட்டால் அடிக்க ரெடியாக இருக்காங்க. இப்போ ஓல்டு புக்கில் நீங்கள் கேளுங்க, பழைய 2009 புக்கு அடிக்க ரெடியாக தான் இருக்காங்க சமைச்சர். ஏன்னா இப்படி போவாங்க அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும். இப்போ போவாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடியும் திடீர்னு இப்போ சிலபஸை மாற்றணும்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஸ்டூடெண்டோட மனநிலைன்னா இலக்கணம் வந்து சரி ஸ்கூல் புக்கிலேருந்து ஓல்டு நியூ எல்லாத்தையும் படிச்சு தான் போனாங்க இது வரைக்கும். அப்போ இப்போயும் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வெளிக்கு போயிட்டாங்க. எங்கே 1950க்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஊவேசா அங்கிட்டு இங்கிட்டு நிறைய அப்படி போயிட்டாங்க. அப்போ என்னன்னா திரும்ப இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ அதெல்லாம் நாங்கள் தேடி படிக்கணுமான்னு. இப்போ இவங்க விட்டால் யூபிஎஸ்ஏ படிக்கிற அளவுக்கு ரெடி. ஏன்னா கனவா வாழ்வாதாரமானு பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது மெத்தனை போக இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ என்னன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே, கரெக்டான விளக்கம் வருமா? எல்லா யூடியூப் சேனலும் 3 கோரிக்கை வைக்கிறாங்க. ஒன்று ரீ எக்ஸாம் நடத்துங்க, இல்லைன்னா வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ கம்மியாக கூட அடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் கம்மியாக அடிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி நான் அனலைசிஸ் பண்ண வரைக்கும் 140லேருந்து வேலை கிடைக்கிற மாதிரி வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் உங்களை காலம் முழுக்க மறக்க மாட்டாங்க. கொஸ்டின் எடுத்துட்டீங்க, தவறு பண்ணிட்டீங்க, 140லேருந்தே வேலை கிடைக்கிற மாதிரி. ஏன்னா 170 எடுக்கிறவங்க 180 எடுக்கிறவங்க தான் 140 எடுத்து உட்காந்துருக்காங்க. அப்போ வேக்கண்ட்டை ஒரு 4000 வேக்கண்ட் ஒரு 5000 வேக்கண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் 140 கட் ஆஃப் வரைக்கும் நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 7000 8000 வேக்கண்ட் போட்டு ஸோ ஓரளவுக்கு சமநிலைப்படுத்திடலாம், தவறை திருத்திக்கலாம். அடுத்த வருஷம் நிறைய 10th 12th படிச்சு, இப்போ குரூப் 2 வந்து டிகிரி படித்தவங்க நிறைய 10th 12th படித்த மாணவர்களும் இருக்காங்க. டிகிரி படித்த மாணவர்களே மெயின்ஸ் எழுத முடியாமல் வசதி இல்லாமல் நிறையா பேர்லாம் இருக்காங்க. அவங்க திரும்ப குரூப் 4 தான் கூட எய்மில் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு தலைமுறையும் இருக்குது. அடுத்து குரூப் 4 நிறைய கல்லூரிகளில் படித்து குரூப் 4 படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு உயர்கல்வி சதவீதத்தில் நம்ம உயர்ந்தால் போதுமா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் ஒரு குரூப் 4 நடத்தும் போது அது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ இது நடக்குமானா இதெல்லாம் வந்து எப்படின்னா காணல் நீர் மாதிரி இருக்குது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டாதே கத்த வேண்டியதே இல்லையே. ஸோ அப்போ என்னன்னா இதுதான் விஷயம். அவங்க இந்த சிலபஸை வந்து கண்டிப்பான முறையில் மாற்றினாதே. நான் ஏன்னா ஸ்டூடெண்ட் நான் சொல்லும்போது இல்லை சார் இந்த இலக்கணம் ஈஸி சார், இருக்கட்டும் சார் நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் மாற்ற சொல்கிறாங்க அது எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பட் அதை சொல்ல முடியாது, இப்போ விட்டுருங்க, அது வேணாம். ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த சிலபஸ் இருக்கும்போது வெளியே போனாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? 3-4 கொஸ்டின் போவாங்க, சைவம் சார்ந்து போவாங்க, சைவம், அதுக்கப்புறம் சித்தர்கள் சார்ந்து, அது கூட எத்திக்ஸ் இருக்குது. ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் வெளியே போவாங்க. அது தேவிரா புக்கில் போய் நம்ம பார்த்தா இருக்கும், சோர்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் படித்த ஒருத்தவங்க தேவிராவையும் ஒரு பார்த்துட்டு போவோம், அது இருந்துச்சு, அது கூட ஆறுதலாக இருந்துச்சு. இது என்னன்னே தெரியாது. இப்போ கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒருவேளை இந்த குரூப் 2 கரெக்டாக ஸ்கூல் புக்கில் கேட்டுருவாங்களோ அப்படி நம்ம நினச்சி தான் அதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒருவேளை கேட்டாலும் நமக்கு ஆறுதல் எப்படி ஆறுதல் அடைவோம்? வேக்கன்சி கம்மியாக ஏன் போட்டாங்கன்னு அரசாங்கத்திட்ட கேட்கணும்.
தேர்வை ஏன் ஒழுங்காக நடத்தலைங்கிறது தேர்வு ஆணையத்திட்ட கேட்கணும். இந்த 2 டிவைடிங் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேர்வு ஆணையத்துக்கு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை சொல்லி கரெக்டாக எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்கணும். இது யாருமே காது கொடுத்து கேட்கல. ஆனால் இவங்களுக்கு ஒன்று தெரியல, நம்ம மறந்துடுவோன்னு. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு, மறந்துட்டாங்க. இங்கே ஒரு கொலை நடந்துச்சு, காவல்துறையில் நிறையா கொலை, மறந்துட்டாங்க, அவ்வளோதான், மறந்துடுவாங்க. இப்படின்னு இளைஞர்களுக்குள்ள தப்பாகவே நினச்சிக்கிறாங்க. தீரா வலியோடு வேதனையோடு இருக்கும். நல்லா கேட்டுக்காங்க. இது வந்து இப்போ நான்லாம் ஒரு ஆள் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. என்கிட்ட 2000 பேர் அழுதுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு மினிமம் 2000 பேர் அழுதுருப்பாங்கன்னு வைக்கோங்க. ஆள் கண்ணுக்கு தெரியாதவங்க எத்தனை லட்சம் பேர் அழுதுருப்பாங்க. இந்த 5 லட்சம் ஒரு 10 லட்சம் பேர், இப்போ 10 லட்சம் பேர் ஒரு 5 லட்சம் அழுதுருக்காங்கன்னா அந்த 5 லட்சத்தில் நான் அழுதுனா என் தாய் அழுகாமல் இருக்குமா? எங்கள் அப்பா அழுகாமல் இருக்குமா? என்னை தாண்டி எங்கள் அப்பா கொள்கை வந்துட போகுது. என்ன பெரிய கொள்கை? எல்லாரும் அவங்க கொள்கையை தூக்கி போட்டு ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும், என்ன எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம். மூத்த குடி, தமிழ் குடி மூத்த குடிங்கிறோம். இந்த குடியில் வந்து அன்னைக்கு இப்படி தான் இருந்தாங்களா? பாண்டியர்கள் சோழர்களுடைய ஆட்சியில் இப்படி தான் இருந்துச்சா? அவங்களாம் இப்படி தான், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நாங்கள் ஒரு நாட்டை எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம்னு சின்ன பிள்ளைகளோட கொலை பண்ணாங்களா? இளைஞர்களை கொலை பண்ணாங்களா? அப்படி போர் எடுத்து போவாங்களா? ஆட்சியாளர்கள் அப்படி செஞ்சாங்களா? பெண்களையும், தமிழர் மரபே அதான், பெண்களையும் குழந்தைகளையும் தூரம் வச்சுக்க, நேருக்கு நேர்வானு அப்படி போரிட்ட காலம்லாம் இருக்குது. அதுதான் நம்மளுடையது. அப்போ இங்கே இருந்துக்கிட்டு என்னமோ நம்ம கொள்கை அது இது நிறையா பேர் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. நல்லா போராடுறாங்க, நல்லா இது இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கான கொள்கை வச்சுருக்கீங்க, நீங்கள்லாம் சரிதான். ஏன் நாங்கள் பாவப்பட்டாலும் என்ன பண்ணோம்? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னே தெரில. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியும் தொடங்க முடியாது, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நாங்களே தக்கி சின்ன விட்டு ஏன்னா ஒரு 20,000 சம்பளம் கிடச்சா போதும், தேர்வு எழுதி இது கனவா வாழ்வாதாரம்னு பார்த்தா வாழ்வாதாரம். ஏதோ தெரியாமல் 1வது படிக்கும்போது ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் தெரியாமல் சொல்லிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சால் அன்றைக்கி நாங்கள் சொல்லியிருப்போம், மம்பட்டியால் வேலைக்கு போயிருப்போம், கொத்தனார் வேலைக்கு போனால் 1200 சம்பளம் ஒரு நாளைக்கு, 20 நாள் வேலை பார்த்தா போகும் 24,000 இப்படி வேலைக்கு போயிருப்போம். அன்றைக்கே எங்களுடைய கனவு இதுதான் சொல்லியிருப்போம். அது மோசமான வேலை இல்லை, அது இன்றைக்கி படுது மனசில், அதுவும் மோசமான வேலை இல்லை. பட் என்னென்னா படிச்சிருக்கோம், படிக்க வச்சுட்டிங்க, நிறையா சலுகைகள். அதாவது 100% யாரையும் குறை சொல்லிடல. காலைல குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு போடுறீங்க, அதை பற்றி யாரோ விமர்சனம் பண்ணாங்களா? பெண்களுக்கு இலவசம் பேருந்தில் போகிறாங்க, அதை யாரோ விமர்சனம் பண்ணாங்களா? யார் அது நல்ல விஷயங்களை வரவேற்க தான் செய்கிறோம், கை தட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லூரி படிக்க மேலே 1000 அது எல்லாத்தையும் வரவேற்க தான் செய்கிறோம். பிரச்சனை என்னங்கிறது ஆழமாக 2 விஷயம் என்னென்னா, இந்த அரசாங்கத்துக்கும் புரியல, தேர்வு ஆணையத்துக்கும் புரியல. புரிகிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குரூப் 2 ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பிஜிடிஆர்பி படிக்கணும், பிஜிடிஆர்பி படிச்சுட்டே இருங்க. எதையோ ஒன்று படிக்கிறோம், படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அறிவு மழுங்கி போயிடும். கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நிலைமை மாறுமானா கண்டிப்பாக மாறி தானே ஆகணும். மாறவே மாறாது. கொரோனாவை வந்த டயத்தில் அவ்வளோதான், அந்த நாடே அழிஞ்சு போச்சு தான் நினச்சோம். இன்றைக்கி மீண்டு வரலையா? இன்றைக்கி எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக வரலையா, வைக்கலையா? அது மாதிரி தான் இதுக்கு ஒரு நிலைமை மாறும், மாறித்தான் ஆகணும். நமக்கு இல்லைனாலும் வரக்கூடிய சந்ததிக்கு மாறணும், நமக்கும் ஒரு தீர்வு வேணும். அதே நேரத்தில்னா இந்த சிலபஸை வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, நீங்கள் 10 கமெண்டில் கூட திட்டிக்காங்க என்னைய. நீங்கள் பழைய சிலபஸ் படிக்கும்போது இந்த குழப்பம் வந்துச்சா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதில் தமிழ் எப்படி இருந்துச்சு, அழகாக ஸ்கூல் புக்கை 6வது 7வது 8 நல்லா படிச்சுட்டு போனீங்க. இப்போ கலைச்சொற்களுக்கு ஒரு பக்கம் ஓடுறேன், சந்திப்பிழைக்கு இப்படி ஓடுறீங்க, அது இதுன்னு போட்டு ஒரு மேக்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கோம் தமிழே. நீங்கள் 70க்கு மேலே மனசாட்சி அடிக்க முடியுதா? அடிக்க விட மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்தேன். எப்போ நீ தமிழை நம்பாத, நீ ஜிகேவை நம்பிடு, மேக்ஸை நம்பு, நல்ல மேக்ஸ் படி, தமிழை நம்பாது. இந்த வார்த்தை அந்த வாயில் வரலாமா? தமிழுங்கிற வார்த்தையை உச்சரிக்க வேண்டால் ஒருத்தன் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோம். தமிழ் அவ்வளோ ஒரு விஷயம். ரைட்டா உங்களுக்கு? அது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கட்டும், யார் என்ன வேணால் இருக்கட்டும், அது ஒரு கோரிக்கை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ அடிப்படையாக இங்கே பிரச்சனையே தமிழில் இருக்கே. ஜிகேல வந்து உங்களுக்கு அங்கே மெயின்ஸில் வந்து எல்லாமே ஜிகே அங்கே வச்சுட்டாங்க. அங்கே தமிழில் எழுதணும் வைக்கிறதுனால ஈஸியாக எழுதிடுவாங்களே. அதனால் இது கரெக்டாக நல்லா பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும். ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுக்குறது, ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது செய்கிறது, இந்த தொடர்ந்து அப்படி பண்ணுறது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த 5 வருட காலத்தில் டிஎன்பிசியில் எடுத்துக்காங்க, பட்டுன்னு சிலபஸ் மாறும். அப்படியே சிலபஸ் மாறும், அப்படியே வந்து திடீர்னு ஒரு இது பண்ணுவாங்க, அப்படி இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். ஒரு எப்படின்னா நம்ம பேட்சுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு சில ஷெட்யூல் மாற்றுவோம். நாங்கள் கூட ஷெட்யூல் படி போயிடுறோம். சில நேரம் ஒரு பாடத்தை ஆட் பண்ணுவோம், செய்வோம். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணவே இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரிசர்ச் பண்ணோம், எல்லாருடைய கருத்துக்களும் கேட்டு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நாங்கள் எழுதுகிறோம், நீங்களும் எடுங்க. அவ்வளோதான். போட்டிக்கு நல்ல கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி வேறு ஒன்றும் கேட்கல நாங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்சஸ் கண்டிப்பாக நீடு தான். இதை நீங்கள் நல்ல மைண்ட் செட் பண்ணிக்காங்க. இது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா தான், இல்லாட்டி இப்போ இவங்க இதை கொடுத்துருக்கிற அறிக்கையை வச்சு சொல்கிறேன்,
இந்த கொடுத்துருக்க அறிக்கை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலேருந்து போவீங்களா, வெளியிலேருந்து போவோம். அது வெளிப்படையாக சொல்கிறாங்க பாருங்க, வெளியிலேருந்து போவோம். அப்போ நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் டிஎன்பிசி விட்டு வெளியே போவா? அப்போ எத்தனை லைப்ரரி இருக்குது, ஒட்டுமொத்த லைப்ரரி எல்லா புக்ஸையும் எடுப்புமா? ஒரு கார்டை போட்டு 50 ரூபா கார்டை போட்டு எல்லாம் 10 புக்கை எடுத்தால் என்ன ஆகும், ஒரு மாதத்துக்கு எடுத்தால் என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இந்த விஷயத்தில். இப்போ நீங்கள் ஜிகேவை அதிகமாக நம்புங்க, மேக்ஸை கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க, தமிழை நம்பாதீங்க. திரும்ப உங்கள் கொஸ்டின் ஈஸியாக எடுப்பாங்களா கஷ்டம் எடுப்பாங்களான்னு தெரியாது, நம்ம ரெண்டுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகும். ஆனால் நம்பவே கூடாது, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு பலம் இருக்குங்க. நம்மளுடைய பலத்தை காமிக்கிற நேரத்தில் நம்ம காமிப்போம், கண்டிப்பாக காமிப்போம். அதற்கான நாளும் காலமும் கூடி வரணும் எதுவுமே. அப்போ நமக்கான வெளிப்படையான ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். நல்லது செஞ்சால் கையெடுத்து கும்பிட்டு போகிறோம் நாங்கள். வேறு ஒன்று என்ன ஒரு பெரிய விஷயம். 4 ஹோட்டல் கடை இருக்குது, ஒரு ஹோட்டல் கடையில் சுத்தமான உணவு, நல்ல உணவு, காசு கம்மியாக இருக்குது. அந்த கடையில் நம்ம நன்றி சொல்லாமல் வந்திருப்போமா? அந்த மாஸ்டர்லேருந்து அந்த கடைக்காரங்களும் நன்றி சொல்லிட்டு வருவோம். சாப்பிட்டோம் காசு கொடுத்துட்டு வரமாட்டோம். நல்ல உணவு, காசு கம்மியாக இருந்தால் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நன்றிங்க, நல்ல சேவை மனப்பானோட செய்றீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வருவோம். அந்த நல்லா இருக்கணுங்கிற வார்த்தை அவங்கள வாழ்த்துமா, இல்லை பல கோடி சம்பாரிச்சு வச்சுட்டு நோயோடு வாழ்றது வாழ்த்துமா? புரியுது என்ன சொல்ல புரியுது அவங்களுக்கு? நீ அதனால் அந்த தரத்துக்கு அரசுங்கிறது சேவை நிறுவனம். ஒரு மன்னன், அது திருக்குறளில் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்தே ஆகணும். திருக்குறளில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அதிகாரம் இருக்குது, அது மன்னன் சார்ந்தே வரும், நிறையா சொல்லியிருப்பாங்க. ஔவையார் சொன்னது ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் அவங்களும் பார்த்தாங்களா பார்க்கலான்னு கூட தெரில. பட்டு மக்கள் யாருங்கிறது மன்னர்களுக்கு காமிக்கிற நேரம் வந்துச்சுன்னா காமிச்சிருவாங்க. மக்களுக்கு அந்த பவர் இருக்குது, அது தெரியல உங்களுக்கு. இப்போ நான் என்னை தாண்டி எங்கள் அப்பா கொள்கையாக இருந்துற போது, எங்கள் அம்மாவுக்கு என்ன பெரிய கொள்கை, என்ன பெரிய கொள்கை. நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன், நடுத்தரில் உட்காந்துருக்கேன், படிக்க வச்சிங்க. என்னை தாண்டி உங்களுக்கு கொள்கை முக்கியமானு கேட்டு முடியும். நான் எங்கள் வீட்டில் நான் கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன், புரியுது உங்களுக்கு? டிஎன்பிசியில் தேர்வு ஒழுங்காக நடத்தணும். அமைச்சர்களும் சரி, சிஎம் எல்லாரும் சரி, ஆட்சியாளர்லாம் சரி, வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றலாம். நாங்கள் முட்டாள் கிடையாது, நாங்கள் படித்தவங்க. அதான் பிரச்சனை. பின் டு பின் பிளேட் எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே இன்ச்சாக வச்சுருக்கோம். நேருக்கு நேரம் உட்காந்து கேட்போம். இந்த அறிக்கையை கூட நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கஷ்டத்தை என்ன நாங்கள் கொடுக்குறோம், கேளுங்க, அப்படியா கேளுங்க, ஏதோ ஒரு இதில் கேளுங்களேன். எல்லா நியூஸ் சேனலும் கொஞ்சமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய எதாவது பண்ணுங்கள். எங்களுக்கு முதுகெலும்பாக நீங்கள் தான் இருக்கீங்க. பத்திரிக்கை மிகப்பெரிய ஆயுதம், முதுகெலும்பாக எங்களுக்கு இருக்கீங்க. எங்களால் இப்போ நான் யூடியூப் சேனல் இருக்குன்னு அப்படி பேசுகிறேன். இப்போ என்னைய மாதிரி என்னைய விட சூப்பராக பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான கம்யூனிகேஷன் வே இருக்காது, அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்காது. மிஞ்சி போனால் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, அங்கிட்டு போடுவாங்க, அப்படியே ஷேர் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்க தவிர எதுவும் இல்லை. ஸோ இதை விடக்கூடாது, இது அப்படியே கண்டினியூ பண்ணி. ஏன்னா 2 தீர்வு தான். சிலபஸ் கரெக்டாக இருக்கணும். இதே சிலபஸ் கூட வச்சுட்டு போங்க, கொஸ்டினை கரெக்டாக எடுங்க, நியாயமான முறையில் அந்தந்த தரத்தின் தகுந்தாப்புல எடுங்க. 2வது விஷயம், வேக்கண்ட்டை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் கொஸ்டினே ஈஸி எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். 190 எடுத்தவங்க தான் வேலைக்கு போவோம். இப்போ ஒரு ப்ரிலிம்ஸுக்கு 170க்கு மேலே எடுக்க வேண்டிய நிலைமை இப்போ வந்திருக்கு. நீங்கள் கொடுத்த அந்த வேக்கன்ஸுக்கு 160 to 170 எடுத்தால் தான் இந்த ப்ரிலிம்ஸ்லேயே எலிஜிபிள் ஆகும் போல இருக்குது. ஆமாம், வேக்கண்ட் கம்மியாக இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வேக்கண்ட் ஆட் பண்ணுறது, வைக்கிறது, ரொம்ப தொலைதூரத்தில் ஆட் பண்ணுறது, அது என்ன ஆக போகுது, வேஸ்ட் ஆக போகுது. மெயின்ஸ் நடத்துறதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி அவ்வளோ பேரை எடுக்கணும். அப்போ இதனால் எங்களுக்கு பிரோஜனம்லாம் போச்சுன்னா, இதெல்லாம் நல்லா யோசிச்சு தான் இந்த வீடியோ பதிவு. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பதிவுனாலும் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும், கோரிக்கை ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும், தீர்வு வர வரைக்கும். ஏன்னா இது எந்த வருஷமும் இல்லாது. ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண் கலங்கிறது வேறு, கண்ணீர் விடுறது வேறு. கண் கலங்கிறது உள்ளேயே கலங்கிட்டு எத்தனையோ தடவை போயிட்டாங்க, எக்ஸாமாக திருப்தியாக எழுதணுமே, அடுத்த முயற்சி பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் இதோட கண்ணீரை வெளியே விட்டுட்டாங்க. அந்த கண்ணீருக்கு பதில் எல்லாருமே சொல்லி ஆகணும். நம்மளாம் வேணால் சொல்லிக்கலாம், நம்மளாம் சமாளிச்சுக்கலாம், அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, ஓகே, அப்படி சிரிச்ச மணிக்க, அப்படி ப்ரெஷரே இல்லாத மணிக்க என்ன வேணாலும் சமாளிக்கலாம். உள்ளார்ந்து ஒரு மனசு ஒன்று இருக்குது, ரைட்டா? நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ரைட்டா? எல்லாம் கெட்டதுக்கு மட்டும் காலம் இருந்துருச்சுன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்துருப்போமா? நல்லதுக்கு காலம் இருக்குது, கெட்டதுக்கு காலம் கம்மியாக இருக்கும், நல்லதுக்கு காலம் அதிகமாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு அந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும். சிலபஸில் பிரச்சனை இருக்குது, இந்த சிலபஸில் பிரச்சனை இருக்குது, அதுதான் உண்மை. இந்த சிலபஸை நம்ம ஒழுங்காக இது பண்ணலைன்னா நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும், மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கணும். இந்த முறை இப்போ பண்ணிட்டாங்க குரூப் 2 பண்ணி, அடுத்த முறையாவது ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஆகணும். இந்த பழைய தேர்வுக்கு முறையான பதிலும் வேணும். அவர் சார் பேட்டியை கொடுக்கலாம், என்ன அழகாக கொடுத்துட்டு போகலாம், ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன தவறு நடந்துச்சுன்னு தெரில. ஏதோ கொஸ்டின் பேப்பர் மாற்றி விட்டாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ குரூப் 2க்கு எல்லோரும் பயங்கரமாக ஜிகே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மெயின்ஸ் ஜிகேன்னு, ஜிகே கூட படித்து அடிச்சுட்டு போயிருந்தா அந்த தமிழ் நம்ப கூடாது. அவன் பிள்ளைகளே இப்போ தமிழ் பாருங்கள், இப்போ யாராவது தமிழ் படிக்கிறதா, தமிழ் பண்ணி இங்கிலீஷ் கூட படி அப்படிங்கிற நிலைமையை சொல்கிற அளவுக்கு
நான் மிகப்பெரிய ஒரு சோசியல் மாற்றத்தையே கொண்டு வந்துட்டாங்க. பெரிய கெட்டிக்காரவங்கப்பா, கெட்டிக்காரவங்க. நம்மளாம் நம்மளாம் ஒற்றை குடியுரிமையோட வாழக்கூடாது, இரட்டை குடியுரிமையோட வாழ்ந்துக்கணும். இந்திய குடியுரிமையும் வச்சுக்கணும், பிரிட்டிஷ் இங்கிலாந்து குடியுரிமையும் வச்சுக்கணும், 2 குடியுரிமை வச்சுக்கணும். தமிழ் நல்ல தரமாக இருக்கா, இந்திய குடியுரிமையோட வாழ்ந்துடணும். தமிழ் இங்கே தமிழ் வீழ்ந்துருதா அப்படின்னா அதே ரோட்டில் இறங்கி கம்பனும் திருவள்ளூரும் போராடணும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த தமிழை உருவாக்கி ஓலைச்சூழல் எழுதி வச்சுட்டு போனோம். வருங்கால இளைஞர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருமந்திரம்னு ஒரு நூல் போதும். ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறத அணைச்சு கற்றுக் கொடுக்குற ஒரு நூல். ஒரு மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடாது, அவ்வளோ பெரிய எழுதி கொடுத்துட்டு போயிருக்கோம். எல்லாத்தையும் வச்சுருக்கோம். எதையுமே கேட்காம சந்திப்பிள்ளை இது மட்டும் கேட்டு வச்சுட்டு இவங்களை இலக்கணம் லெட்டரை சரி பண்ணுறது. ஒரு லெட்ரு பிழை இல்லாமல், நீங்கள் பிழை இல்லாமல் அனுப்பிச்சாலும் எங்கள் பிழை இல்லாமல் தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பிழை இல்லாமலாம் இல்லை. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி மூலம் போட்டு நாங்கள் பிழை இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எழுத சொல்கிறீங்க. ஒரு நிமிஷத்தில் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்டு ஒரு நிமிஷம் தமிழில் எழுதி அதை ஸ்கேன் பண்ண இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆயிரும். ஒரு பிழை இருக்காது. நம்மளை விட ஏஐ பக்காவாக இருக்கும். லெட்ரு இப்போ அப்படி தான் எல்லா காலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இங்கிலீஷ் வர எல்லா லெட்டரையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் இது பண்ணணுங்கிறக்காக தமிழ் புலவர்களையே மறந்துருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க உயிர் மூச்சு. அவங்கெல்லாம் கௌரவப்படுத்துறதே உங்களுக்கு கூத்துப்பற்ற முத்துக்குமாரை ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அது அவரை கௌரவப்படுத்துறது. இந்த நூலில் அந்த கொஸ்டின் வந்தால் அந்த குடும்பம் சார்ந்தும் அவர் உழைச்ச உழைப்பு சார்ந்தும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தமிழை அவரை மாதிரி ஏதோ நம்ம பார்க்கும்போது தமிழ் அறிஞர்களை படிக்கும்போதும் தமிழ் புலவர்களையும் அந்த நம்ம உரைநடையெல்லாம் படிக்கும்போது செய்யும்போது மூலூர் ராமாமிர்தம் படிக்கிறோம், அம்புச்சுத்தம்மாளை படிக்கிறோம். அம்புச்சுத்தம்மாள்லாம் இப்போ சிலபஸில் இல்லைன்ட்டீங்க. அம்புச்சுத்தம்மாளை வருங்கால சந்தையை தெரிஞ்சுக்கிற முடியுமா? அம்புச்சுத்தம்மாள்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கேட்கணும் இருக்குப்பா. மகளிர் சிலபஸில் வச்சுருக்கீங்க, கொஸ்டின் வரணும்ல. வெறும் இலக்கணமாக இருந்தால் அவங்களே எப்படி வரும்? அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்மளே அழிக்கிறோம். இதுதான் உண்மை. அவங்கள அழிச்சிடுறோம், நம்மளே அழிச்சிடுறோம். உண்மையவேங்க சிலை வைக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துடாது. அந்த டிராஃபிக்கில் ஒரு சிலையை வச்சுருக்கீங்க, 100 பேர் என்ன சொல்லிப்போம் தெரியுமா? இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லுவான். 100 பேர் அதை ஆராய்ச்சி பண்ணுவான். 2ல் 1 இருக்குது. ஆனால் இதே தேர்வில் ஒரு வினாத்தாள் வந்தால் ஐயோ இவரை பற்றி நம்ம படிக்காம விட்டோமே, இவரை நம்ம படிக்கணுமேங்கிற எண்ணம் வரும். ஒரு திருப்பூர் குமரனை பற்றி ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா அடடா இதை படிக்காமல் போயிட்டோமே, இவரை பற்றி நம்ம படிச்சிருக்கணுமே அப்படின்னு எண்ணத்தில் அடுத்து நல்லா படிப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ கைட் பண்ணுறோம், நாங்கள் யாருக்காவது சொல்லித்தரோம்னா நாங்கள் சொல்லித்தருவோம். இவரெல்லாம் படிச்சுக்க, இவரெல்லாம் தெரிஞ்சுக்க, இவருடைய வீடு அங்கே இருக்குவா, அந்த வீட்டுக்கு கூட்டு போகிறேன், காமராஜர் வீடு விருதுநகரில் இருக்குவா, அறிஞர் அண்ணா வீடு, அறிஞர் அண்ணா பெரியார்லாம், அறிஞர் அண்ணாவை பற்றி 5 கொஸ்டினும் பெரியாரை பற்றி 5 கொஸ்டின் கேட்பாங்க. அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் எந்த தைரியத்தில் இனிமேல் சொல்லுவோம்? நாங்கள் இப்போ என்ன சொன்னேன், நீ பைத்தியமாயிரு, என்ன பண்ணுறதுமா பைத்தியமாயிரு, என்ன பண்ணுற அப்படியே ரோட்டில் போ, தப்பாக என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கும், அதை பிழை திருத்தம் பண்ணிக்கிட்டே இரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நம்ம ஆயிடணும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒரு சார் ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் பிழை திருத்தங்கள் நிறைய அரசு சார்ந்த பேருந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஆங்கிள் நான் சொல்லலை, தவறாக எடுத்துக்கிறாங்க. நமக்கு என்னென்னா எந்த வார்த்தையை பார்த்தாலும் ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டோம். இலக்கணம்னால கம்ப்ளீட்டாக இலக்கணம்னா ரொம்ப பைத்தியம் ஆயிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அவர் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த பிழை திருத்தம் பண்ணுவார்ல, அந்த ஐயா கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கவே. நான் அவர்கிட்ட இது வரைக்கும் பேசுனது இல்லை. அவர்கிட்ட பேசினா கூட சொல்லுவார், தம்பி இந்த கொஸ்டின் இது 10ஆம் வகுப்பு தரமே இல்லை, இது இப்படி எடுக்கவே கூடாதுன்னு தான் அவர் சொல்லுவார். நீங்கள் அவர்கிட்ட ஒரு பேட்டி யாராவது கேட்டு பாருங்கள், வீடியோ கொடுத்துருக்காங்க கூட தெரில, நியாயமான முறையில் சொல்லுவார். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ரைட், அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கோம். நம்மளுடைய கண்ணீருக்கான பதில் டெய்லியும் பேசிகிட்டே இருக்கணும், பேசாமல் விடக்கூடாது. ட்விட்டரு மெயிலு எதையாவது ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க 10 நாளில் மறந்துடுவாங்க, 5 நாளில் மறந்துடுவாங்கிறதான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். நம்ம நல்லா கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் படிங்க, ஃபுல்லாக படிங்க, 8 மணி நேரம் படிங்க, அரை மணி நேரம் ஒதுக்கி அதுக்கு செலவழிங்க. நம்மளுடைய வாய்ஸ் அங்கே கேட்கணும். நம்ம என்ன சொல்ல வரணும் அவங்க புரிஞ்சுட்டாலே போதும். கண்டிப்பாக கேட்க வைக்கணும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. இந்த ட்விட்டர் சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் என்னோட இதில் நான் போடுறேன். நியாயமான முறையில் கோரிக்கை வைக்கிறதுனால தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நமக்கு பேச்சுரிமையும் சுதந்திர உரிமையும் திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கு, நமக்கு இருக்குது. நியாயமான முறையில் கோரிக்கை வைப்போம், தீர்வை நோக்கி தான். அதுக்காக படிக்காமல் விட்டுருமானா படிக்காமல் விடுறதுக்கான அதற்கான பொறுப்புகளும் செஞ்சு தான் இருப்போம். எவ்வளோ சோகமாக இருந்தாலும் எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தது இல்லையே. இப்போ யார் நீங்கள் இங்கே எக்ஸாம் முடிச்சு எத்தனை பேர் சாப்பிட்டீங்க, எத்தனை பேர் தூங்குனீங்க? நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க. நான் எக்ஸாம் 10 நாளைக்கு முன்னாடி நான் தூங்காமல் இருந்து ஒரு சில விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு கலைச்சொற்கெல்லாம் நைட்டு 2 மணிக்கு நான் எடுத்து கொடுத்தேன். நான் நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ எடுத்தேன். 234 எம்எல்ஏவையும் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தேன். எங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு. நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ திரும்ப நான் எங்கள் டீம்கிட்ட காமிக்கும் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன்.
அது எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் நைட்டு. அது வந்து இதாகிடுச்சு. சரி ஓகே வேணாம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது ரைட்டா. உங்களுக்கு நமக்கு நியாயமான முறையில் பல வழிகள் இருக்குது. கோர்ட்டு கூட போய் கூட நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி என்ன சார் இப்படி கேட்குறாங்கன்னா ஈஸியாக சமாளித்து விட்டுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அரசு ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா உங்களுக்கான தேவையானது வேணும்னா எங்களுக்கான தேவையானது நடந்தால் தானே முடியும். இதை கூடவா இன்டெரக்டாக எப்படி தான் இது டேரெக்டாக சொல்கிறதா இன்டெரக்டாக சொல்கிறதானே தெரில. சரி பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். ஆஃபீஸில் இருக்கேன், ஷெட்யூல் போட்டுட்ருக்கேன், ஷெட்யூலை கொடுக்குறேன். மனம் நொந்து தான் கொடுக்குறேன், சந்தோஷமாலாம் கொடுக்கல. நீங்கள் படிங்க. தேங்க்யூ.